Hello Techies. TAGG recently வெறும் மேக்ஸ் பஸ் அப்படிங்கிற இந்த சூப்பரான ஸ்மார்ட் வாட்சை 2500 பிரைஸ் பாயிண்ட்க்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் லான்ச் பிரைஸா 2000 ரூபாய்க்கு தான் இந்த ஸ்மார்ட் வாட்ச் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 2000 ரூபாய்க்கு 1.81 இன்ச் பெரிய சைஸ்ல ஒரு டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. அது போக ப்ளூடூத் காலிங் ஃபீச்சர் இருக்கு. அதை தாண்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 120+ ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் QR கோட் ஆப்ஷன் இருக்கு. இது மாதிரி வேற என்னவெல்லாம் ஃபீச்சர்ஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ அன்பாக்சிங் பண்ணி குயிக்கா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பார்த்தலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்தி மறக்காம உங்க டெக் ஃப்ரெண்ட்லி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் டேக்கோட வெறும் மேக்ஸ் பஸ் ஸ்மார்ட் வாட்ச் பாக்ஸ் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்கு மேல ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணலாம். பாக்ஸுக்கு ஃப்ரண்ட்ல மேக்ஸிமம் ஆர் நத்திங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது போக வாட்சோட இமேஜை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் காலிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு எப்பவும் போல ரோஹித் சர்மா முறைக்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அப்படியே பாக்ஸுக்கு பேக் சைட் போனீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் கிடையாது, இருக்கிற எல்லா ஸ்பெக்ஸுமே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் MRP 7500 போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலா 2000 தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லைடிங் டைப்ல பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஸ்லைட் பண்ணி உள்ள இருக்க பாக்ஸ் வெளியே எடுக்கலாம். அதுலயும் டேக்கோட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே புக் மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணோம்னா இந்த ஸ்மார்ட் வாட்சை டேக் ஸ்போர்ட்ஸ் ஆப் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்க பாக்ஸ்ல எடுத்ததையும் ஸ்மார்ட் வாட்ச் தான் இருக்கு. ஸ்டாப்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க. கிரே கலர் ஸ்டாப்ஸ் இருக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அது ஓரமா வச்சுட்டு பாக்ஸ்ல நல்லா இருக்குன்னு பாத்திரலாம். இங்க மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிள் லென்த் எப்பவும் போல நல்லா நீளமா குவாலிட்டியாவே இருக்கு. நெக்ஸ்ட் டேக்கிங் போட்ட ஒரு குட்டி பாக்ஸ்க்குள்ள யூசர் மேனுவல், இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் கார்டு, நெக்ஸ்ட் ஹாப்பி ஆர் நாட் ஹாப்பி அப்படின்னு போட்டு ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இவங்க கஸ்டமர் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா முறைக்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 9500+ ஒர்த் ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்க 100+ பிராண்ட்ஸ்ல அந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாக்ஸ்ல இருந்து வாட்சை வெளியே எடுக்கலாம். வாட்சோட பாடி தனியாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே ப்ரொடக்ஷனுக்கு ப்ரீ அப்ளைடா ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலயும் டேக் பிராண்டிங் தான் இருக்கு. இங்க பேக் சைடு அந்த சென்சார் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ஸ்கிராட்ச் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணலாம். ரீசென்ட் டைம்ல நான் டெஸ்ட் பண்ணதுலயே ஒரு பெரிய சைஸ் ஸ்மார்ட் வாட்ச்னு ஈஸியா இந்த ஸ்மார்ட் வாட்ச் சொல்லலாம். டிஸ்பிளே சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. சேம் டைம் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஹை குவாலிட்டி ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிறது கிரே கலர் வேரியன்ட், அதனால தான் ஸ்டாப்ஸ் கிரே கலர்ல இருக்கு. இது போக இன்னமும் ஒரு சில கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இது ரிமூவல் ஸ்டாப்ஸ் தான். நீங்க சேம் டைம் 2-3 கலர் ஸ்டாப்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் தனியா ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் பார்த்தலாம். இங்க ரைட் சைடு சைட் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர்கள் இருக்கு. அப்படியே பேக் சைடு வந்தீங்கன்னா அந்த சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை சுத்தி இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது கீழே சார்ஜிங் பின்ஸ் இருக்கு. அதுக்கு சைடுல மைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சோட பில்ட் குவாலிட்டி பத்தி பார்க்கலாம். இங்க சைடுல மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பட் பேக் சைடு பாத்தீங்கன்னா பாலிகார்பனேட் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. சைட்ஸ் நம்ம இருக்கிறது கிரே கலர் ஆப்ஷன், அதனால கிரே கலர்ல இருக்கு. ஆல்சோ வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கிராம் தான் இருக்கு. சோ கையில கட்டி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த வாட்சோட ஸ்டாப்ஸ் கார்லாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமூவல் ஸ்டாப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாப்ஸ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸ்டாப்ஸ்க்கு மேல கனெக்ட் இருக்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் டேக் பிராண்டிங் இருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்சை கையில கட்டுறப்ப அந்த ஸ்டாப் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பாக்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்ப பிரீமியமா இருக்கு. இங்க ஃப்ரண்ட்லயும் ஒரு டெக்ஸ்டர் டிசைன் ஆற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் டியூரபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா IP67 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தண்ணிக்குள்ள போட்டு முக்கிய எடுத்துறாதீங்க. லைட்டா தண்ணி எல்லாம் படுது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் கட்டி நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க, ரன்னிங் போறீங்க, அந்த டைம்ல வேர்வையில வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல படுது அப்படின்னா அப்ப எந்த ப்ராப்ளமும் இருக்காது. எல்லா வீடியோலயும் சொல்றதா ஒன்ஸ் நீங்க பாக்ஸ்ல இருந்து ஸ்மார்ட் வாட்ச் எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கம்பல்சரி அந்த ஸ்மார்ட் வாட்சை 100% சார்ஜ் பண்ணிக்கங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் பாக்ஸ்ல இருந்து எடுக்கிறப்ப வெறும் 0% சார்ஜ் இருந்தது. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல 250 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம சார்ஜ் பண்ணி 50 நிமிஷத்துக்கு பக்கமா ஆச்சு. இப்பதான் 50% சார்ஜ் இருக்கு. இங்க கம்ப்ளீட்டா 100% சார்ஜ் இருக்கு. 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவலி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல்சோ இங்க 5V 2 amps அடாப்டர் மட்டும் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்க ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர்லாம் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சை உங்க ஸ்மார்ட் போனோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க ஸ்மார்ட் போன்ல டேக் ஸ்போர்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். இந்த ஆப் ஸ்டோர் அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் அவைலபிளா இருக்கு. இந்த அப்ளிகேஷன் Android 5 அதுக்கப்புறம் iOS 9க்கு மேல இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு காம்பேட்டிபிலிட்டியா இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ல உங்க ஜெண்டர், ஹைட், வெயிட், பட்ஜெட் எல்லாம் கொடுத்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா டாப்ல 2 add அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலர் ஒரு ஆப்ஷன் காட்டுவாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் ஆன் பண்ணணும். அதுக்கப்புறம் GPS ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே எனபிள் கொடுத்துங்க. இதுல ஏர் டிவைஸ்ல பாத்தீங்கன்னா மேக்ஸ் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மார்ட் வாட்ச் லிஸ்டிங் ஆகும். அதை செலக்ட் பண்ணா இங்க கனெக்ட் ஆயிரும். இங்க பேர் ஆயிருச்சு. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்க ஸ்மார்ட் போனுக்கு 2 மீட்டர் ரேஞ்ச் வச்சிருந்தீங்கன்னா தான் கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆல்ரெடி இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸை டேக் வெறு கனெக்ட் அல்ட்ரா ஸ்மார்ட் வாட்ச் வீடியோலயும் பார்த்தோம். இன்னும் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மேலே காட்டு கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஸ்மார்ட் வாட்ச் வேற லெவலில் தான் இருந்துச்சு. நார்மலா இந்த ஆப்ல உள்ள வந்தீங்கன்னா அந்த ஸ்டெப், ஸ்லீப், ஹார்ட் ரேட் அந்த கவுண்ட் எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் சென்டர்ல போனீங்கன்னா
வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுல இருந்தாலும் வரும் செட் பண்ணிக்க முடியும். அது போக அலாரம், சட்டர், கார்டு, ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் அது எல்லாத்துக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வாட்சோட யூஐ பத்தி பார்த்தலாம். நார்மலா இந்த வாட்ச் லாக் இருக்கிறப்ப சைட் பட்டனை சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆன் பண்ணிக்க முடியும், எகைன் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். இங்க வாட்ச் ஃபேஸஸ்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா 8 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோம் பேஜை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் வாட்ச் ஃபேஸஸை உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுல இந்த ஒரு வாட்ச் ஃபேஸ் மட்டும் உங்களால பர்சனலைஸ் பண்ணிக்க முடியும், அதாவது உங்க போட்டோல ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு அந்த TAGG ஸ்போர்ட்ஸ் ஆப்ல போனீங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் இருக்கும். அதுல இந்த பர்டிகுலர் வாட்ச் ஃபேஸ்ல மட்டும் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் கலர் உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது போய் இந்த இமேஜையும் செலக்ட் பிக்சர் கொடுத்து மாத்தி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணலாம். இப்போ சேவ் கொடுப்போம். வாட்ச்ல வாட்ச் ஃபேஸா நம்ம போட்டோ செட் பண்ணியாச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம போட்டோ இல்ல, வாட்ச்க்குள்ள நம்ம போட்டோ இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. அது போக 200+ கிளவுட் வாட்ச் ஃபேஸஸ் அந்த அப்ளிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த வாட்ச் ஃபேஸாலும் செலக்ட் பண்ணி அதை உங்களால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியும். எல்லா வாட்ச் ஃபேஸஸுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வாட்ச்ல லெஃப்ட் சைட் பண்ணீங்கன்னா ஆக்டிவிட்டி பார்த்துக்க முடியும். ஆக்டிவிட்டி அப்படின்னா எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் நடந்திருக்கீங்க, எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே போட்டிருப்பாங்க. அதோட டேட்டா எல்லாமே கீழே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட வீக்லி டேட்டாவும் உங்களால் அதில் கீழே போய் பார்த்துக்க முடியும். எகைன் மறுபடியும் ஸ்வைப் பண்ணீங்கன்னா TAGG கனெக்ட், அதாவது இங்கே காலிங் பேசுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வீடியோவில் பேசலாம். நெக்ஸ்ட் ஸ்லீப் ஆப்ஷன், ஹார்ட் ரேட், அதுக்கப்புறம் மீடியா பிளேயர் கொடுத்துருக்காங்க. வெதர் ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அது போக இதில் விட்ஜெட்ஸை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இங்கே லெஃப்ட்ல இருந்து ரைட் சைட் பண்ணீங்கன்னா டாக் ஆஃப்டர் டேப் அந்த அசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், கேம்ஸ், கால் பேச சப்போர்ட், ஆக்டிவிட்டி, ஸ்லீப் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆக்டிவிட்டி, TAGG கனெக்ட், ஹார்ட் ரேட், ஸ்லீப் இது எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பற்றி நான் வீடியோ லாஸ்ட்ல டெடிகேட்டடாக பார்க்கலாம். இதில் கடைசியாக செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்லீப், அதாவது இந்த ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணாமல் சும்மா வச்சுக்கிறப்ப எவ்வளோ நேரத்தில் லாக் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது மினிமம் 5 ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது 5 இல்லைனா 10 செகண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க. அப்போதான் பேட் லைஃப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸ் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெனு வியூ, இவ்வளோ நம்ம பார்த்து அந்த மெனு இருக்குல்ல அது லிஸ்ட்டில் இருக்கும். அதை வந்து ஹெல்ம், ஃபுல் மூன், ரிசன், சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மாற்றுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்குமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கங்க. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் வாட்சோட இன்டர்ஃபேஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இங்கே லாஸ்ட்டாக குயிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எனேபிள் பண்ணிங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைஸ் டு வேக் ஆப்ஷன் தான். நார்மலாக உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னா நீங்கள் டைம் பார்க்கலாம். நார்மலாக உங்கள் கையை மேலே தூக்குறீங்க அப்படின்னாலே அங்கே டைம் தெரியும். இதுக்கு பேர் தான் ரைஸ் டு வேக் ஆப்ஷன். அதான் இங்கே குயிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் இல்லை. ஸோ இது கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலே கால் அலர்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கால் வரப்போ வைப்ரேட் ஆகணுமா, இல்லை வைப்ரேட் அண்ட் ரிங் அடிக்கணுமா, இல்லை மியூட்ல இருக்கணுமா அப்படிங்கிறத உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம நார்மலாக வைப்ரேட்டே கொடுத்துக்கலாம். அது போக அந்த வைப்ரேட்டோட இன்டென்சிட்டி சாஃப்டாக இருக்கணுமா, ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, இல்லை இருக்கவே கூடாதா அப்படிங்கிறதையும் உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி சொல்லணும். அதுக்கப்புறம் do not disturb மோட் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னு அனல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோன் பேசுறதுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சை யூஸ் பண்ணணுமா வேண்டாமா, காலிங் ஃபங்க்ஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் லோ பவர் மோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 250 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்மார்ட் வாட்சோட பிரைட்னஸ் எல்லாம் குறைஞ்சிரும், பேக்ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸும் குறைஞ்சு இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட் லைஃபை இந்த லோ பவர் மோட் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலாக 5 days இந்த ஸ்மார்ட் வாட்சோட பேட் லைஃப் வருது அப்படின்னா ஒரு 7 days இதோட பேட் லைஃபை அந்த லோ பவர் மோட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் போனை ரீசெட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிஸ்டம்ல போனீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷன் ஆப்ஷனும் இருக்கு. இதுக்கு முன்னாடி TAGG VERVE கனெக்ட் அல்ட்ராவிலேயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பாஸ்வேர்ட் செலக்ட் பண்ணிக்க முடியும். செலக்ட் பண்ணி எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஆன் பண்ணுறப்ப பாஸ்வேர்ட் போட்டு எப்படி உள்ள போவீங்களோ அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் வாட்சை ஆன் பண்ணுறப்போ பாஸ்வேர்ட் போட்டு தான் நீங்கள் உள்ள போக முடியும். நெக்ஸ்ட் பாட்டம்ல இருந்து ஸ்வைப் அப் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்க முடியும். இப்போ வாட்ஸ்அப்போட மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை கிளிக் பண்ணி என்ன மெசேஜ்னு பார்த்துக்க முடியும். இண்டிவிஜுவல் நோட்டிஃபிகேஷன் உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியும். பட் அந்த பர்டிகுலர் மெசேஜுக்கு உங்களால் ரிப்ளை எல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஆல்சோ என்னென்ன ஆப்போட நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே வரணும் அப்படிங்கிறதையும் அந்த அப்ளிகேஷன் மூலமாக போய் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டாப்ல இருந்து ஸ்வைப் டவுன் பண்ணீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துக்க முடியும். பேட் லெவலில் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் டே எல்லாமே பார்த்துக்க முடியும். இங்கே do not disturb ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லோ பவர் மோட் எனேபிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காலிங் ஃபங்க்ஷன் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எனேபிள் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இங்கே இருந்து செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரி, இங்கே என்ன டிஃப்ரெண்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே அந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் QR கோட எனேபிள் பண்ணிக்க முடியும். இது ஸ்பெஷலாக இந்த ஸ்மார்ட் வாட்சில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் அப் டு 4 QR கோட் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். அந்த QR கோடை எப்படி ஆட் பண்ணுறது, அதனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த அப்ளிகேஷனில் போனீங்கன்னா கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த QR கோடை அப்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபோன் ஆல்பமில் இருக்க QR கோடை இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கு ஒரு டைட்டிலும் செட் பண்ணிக்கலாம். அது என்னோட ஜிபேயோட QR கோட் தான். ஸோ ஜிபே அப்படின்னு சொல்லிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் கொடுப்போம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்மார்ட் வாட்ச்லையும் அந்த QR கோட் செக்ஷனில் அந்த ஜிபே டைட்டில் போட்டு அந்த QR கோட் வந்துருச்சு. சரி, இப்போ இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு யாராச்சும் கூகுள் பே, பேடிஎம் மூலமா அமௌண்ட் சென்ட் பண்ண நினைக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம மொபைல் நம்பர் சொல்லாமல் நம்ம ஃபோன் எடுத்து பேடிஎம் இல்லை கூகுள் பேவை ஓப்பன் பண்ணி நம்ம QR கோடை காட்டாம ரொம்ப ஈஸியாக நமக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஸ்மார்ட் வாட்சில் இந்த QR கோட் எடுத்து காட்டினீங்கன்னா
அவங்க டப்புன்னு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணிக்க முடியும். இங்க ரொம்ப ஃபாஸ்டா ஸ்கேன் ஆகுது. ஓவராலா டேக் வெறும் மேக்ஸ் பஸ் ஸ்மார்ட் வாட்சோட UI யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஆல்சோ கிளீனாவும் இருக்கு, ஃபியூச்சர்ஸ் லோடடாவும் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஹைலைட்டான பாயிண்டான ப்ளூடூத் காலிங் பத்தி பார்த்தலாம். இதுக்காக இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல டேக் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல அப் டு 8 கனெக்ட்ஸ் வரைக்கும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயே ஆட் பண்ணி வைக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்க அந்த அப்ளிகேஷன்ல போய் ஃபேவரட் கான்டாக்ட்ஸ்ல ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்க மொத்தமா 3 கான்டாக்ட் ஆட் பண்ணிருக்கோம். நம்ம ஆட் பண்ண கான்டாக்ட் செலக்ட் பண்ணி இங்க இருந்து டைரக்டா கால் பண்ணிக்க முடியும். இல்ல அப்படின்னா இங்கே டயல் பேட் கொடுத்துருக்காங்க, நம்ம நம்பர் போட்டு இங்க இருந்து கால் பண்ணிக்க முடியும். இதுல ரீசன்ட் கால் ஹிஸ்டரி பாக்குறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம டைரக்டா கால் பண்ணிக்க முடியும். அந்த கால் ஹிஸ்டரி வேணாம் அப்படின்னா நம்ம டெலிட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஆட் பண்ண கான்டாக்ட்க்கு ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு கால் பண்ணலாம். இங்க கால் பேசுறப்ப ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறது இந்த ஸ்மார்ட் வாட்சோட ஸ்பீக்கர்ல கேட்கணுமா, இல்ல இந்த போனோட இயர்பீஸ்ல கேட்கணுமா, இல்ல போனோட ஸ்பீக்கர்ல கேட்கணுமா அப்படிங்கறத நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். தொடங்க இப்போதே ரீசார்ஜ் செய்யுங்கள். இங்கே நம்ம கால் ட்ரை பண்ணோம். அந்த ஸ்பீக்கரில் கேட்குற சவுண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன நம்ம சிம்மில் தான் ரீசார்ஜ் பண்ணல. நான் இந்த ஸ்மார்ட் வாட்சை என்னோட iOSல கனெக்ட் பண்ணால் அங்கேயும் காம்பேட்டிபிலிட்டியாக தான் இருந்துச்சு. அங்கே கனெக்ட் பண்ணி அங்கே நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சிருந்தேன். அது மூலமாக கால் பேசுகிறப்ப கால் குவாலிட்டியில் எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம பேசுறது ஆப்போசிஷன் கிளியராக கேட்குது, அவங்க பேசுறது நம்ம கிளியராக கேட்குது. இந்த ஸ்மார்ட் வாட்சை இன்னமும் டீப்பாக டெஸ்ட் பண்ணிட்டு அவுட்டோர் கால் குவாலிட்டியாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூவில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே பற்றி பார்த்தலாம். இங்கே ஃப்ரண்ட்ல 1.81 இன்ச்சுக்கான பெரிய சைஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நான் கவர் பண்ணதுலேயே நான் பார்த்ததுலேயே பெரிய சைஸ் டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச்னா அது இந்த டேக்கோட வெறும் மேக்ஸ் பஸ் தான். அந்த மேக்ஸ் அப்படிங்கிற வேர்டு இந்த டிஸ்பிளே சைஸ்க்காக தான் இங்க கொடுத்துருக்காங்க. பட் இங்க IPS ஸ்கிரீன் அதாவது கலர்டு LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED பேனலில் பார்க்குற அளவுக்கு அந்த பிளாக் கலர்லாம் ரொம்ப ரிச்சா பிரைட்டாவெல்லாம் இல்லை. இங்கே LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ரீசெண்ட் டேஸாக நான் டேக்கோட வெறும் கனெக்ட் அல்ட்ரா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் வாட்சஸ் AMOLED பேனலோட யூஸ் பண்ணேன். அது யூஸ் பண்ணிட்டு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வரப்ப அந்த டிஸ்பிளேயோட டிஃபரன்ஸை நல்லாவே பார்க்க முடியுது. பட் அண்டர் 2000 இந்த ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கிறப்ப இது பெரிய குறையா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் பெரும்பாலும் எந்த பிராண்டும் AMOLED பேனல் ஆஃபர் பண்ணது கிடையாது. பட் இங்க LCD பேனல் கொடுத்தாலும் பெரிய சைஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆல்சோ இந்த டிஸ்ப்ளேக்கு 500 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க இன்டோர்ல வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி, டிஸ்ப்ளே யூசபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதுல எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல. என்னதான் LCD பேனலா இருந்தாலும் கலர்ஸ் ஓரளவுக்கு நல்லா வைப்ரண்டாவே இருக்கு. அந்த சின்ன சின்ன மைன்யூட் டீடைல்ஸ் கூட இங்க நல்லாவே தெரியுது. இந்த டிஸ்ப்ளேக்கு HD ரெசல்யூஷன் தான் கொடுத்திருக்காங்க. இங்க 320x386 பிக்சல் சப்போர்ட் இருக்கு. சோ இந்த பட்ஜெட்ல இந்த டிஸ்ப்ளேவை பெருசா குறை சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. உங்க ஸ்மார்ட் போன்ல மேனுவலா மியூசிக் பிளேயர் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமே அந்த மியூசிக்கை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதுவும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயே ப்ளே பண்ற மாதிரி உங்களால செட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஸ்மார்ட் வாட்ச்ல ப்ளே பண்ற மாதிரி வச்சிருக்கோம். இப்போ ப்ளே கொடுப்போம். இங்க நீங்களே பார்த்திருப்பீங்க, கிட்டத்தட்ட போன்ல கேட்கறதுல முக்காவாசி வேல்யூம் இந்த ப்ளூடூத் ஸ்மார்ட் வாட்ச்லயே கேட்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சை நீங்க சாங்ஸ் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஸ்மார்ட் வாட்ச்ல ஸ்பீக்கர்ஸ் பார்த்துருக்கேன். பட் நான் பார்த்ததுலேயே இருக்கிறதுலே சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப லவுடா இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அப்படின்னா அது இந்த டேக்கோட வெறும் மேக்ஸ் பஸ் ஸ்மார்ட் வாட்ச்ல கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர் தான் ரொம்ப லவுடா இருக்கு. இங்க கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாங்ஸை ப்ளே பண்ணிக்க முடியும், பாஸ் பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட் டேக்கு மாறிக்க முடியும், நெக்ஸ்ட் வால்யூமை அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும். எனிவே இந்த மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷனும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் வெதர் ரிப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் உங்களால் பார்த்துக்க முடியும். மொத்தம் இதுதான் நான் இருக்க ஊர் 31 டிகிரி செல்சியஸ் வெளியே கிளவுடியாக தான் இருக்கு. அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 1 வீக்கோட வெதர் ரிப்போர்ட்டும் உங்களால் பார்த்துக்க முடியும். ஆல்சோ இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ராப்பராக தான் ஒர்க் ஆகுது. எனக்கு கையில் கட்டாமல் சும்மா மானிட்டர் பண்ணலான்னு கொடுத்தா ரீவியர் பண்ணிட்டு ஆஃப்டர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. நான் ப்ராப்பராக வியர் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தப்ப இங்கே ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருந்துச்சு. இங்கே HR 24/7 இருக்கு. அதாவது ஃபுல் டே ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அதை எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி லைஃப் கொஞ்சம் அடிவாங்க செய்யும். நெக்ஸ்ட் ஸ்லீப் ட்ராக்கர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. நான் செக் பண்ண வரைக்கும் அதோட ரிசல்ட்டுமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் SpO2 செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட வீக்லி ட்ரெண்ட் எல்லாமே பார்த்துக்க முடியும். இங்கே எல்லா ரிசல்ட்ஸுமே ஒரு 90% 95% வரைக்கும் அக்யூரேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்லாவே இந்த ஸ்மார்ட் வாட்சில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த டேட்டா எல்லாத்தையுமே எங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் போய் பார்த்துக்க முடியும். அது இன்னமும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் லாஸ்ட் 1 வீக்கோ டேட்டாவும் இருக்கும். இந்த டேட்டாவெல்லாம் ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் எடுத்துக்கங்க. இது மெடிக்கல் ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட இன்னொரு ரைடான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே 120+ ஒர்க் அவுட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரன்னிங், சைக்கிளிங், பேட்மிண்டன் சொல்லிட்டு நிறையா இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே ப்ளஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பாப்புலர், வாட்டர் ஸ்போர்ட்ஸ், அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ், ட்ரைனிங், டான்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட மெயின் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது செலக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா அது எல்லா ஸ்போர்ட்ஸ் மோடு, எல்லா ஒர்க் அவுட் மோடும் இருக்கும். நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர், உங்களுக்கு ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்காக தான் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ற, பட்ஜெட் ரொம்ப கம்மியா பாக்குற அப்படின்னா நிச்சயமா இந்த ஸ்மார்ட் வாட்ச் ட்ரை பண்ணலாம். இன்பில்டா 120+ ஒர்க் அவுட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸையும் இந்த ஸ்மார்ட் வாட்ச்லயே உங்களால பாத்துக்க முடியும். கடைசியா இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த அப்ளிகேஷன்ல போய் நீங்க எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ஸ்ல அதர் செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா
லாஸ்டா சைக்கலாஜிக்கல் சைக்கிள் ரிமைண்டர்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கங்க. அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா சைக்கிள் டேஸ், மென்ஸ்ட்ரல் டேஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் டேட், ரிமைண்டர் மோட் எல்லாமே உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஃபீமேல் ஸ்பெஷலாக அவங்க ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஃபைண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணி ஃபைன் ஃபோன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபோன் நல்லாவே வைப்ரேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வைப்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அப்ளிகேஷனில் போனீங்கன்னா ஃபைன் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே ஸ்மார்ட் வாட்ச் வைப்ரேட் ஆகும். பட் இது 5 மீட்டர் ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், இங்கே வைப்ரேஷன் ஆகுது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாலாம் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே இன்பில்டா கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கணக்கு போட நினச்சிங்கன்னா 1+1 2 அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஈஸியாக கணக்கு போட்டுக்க முடியும். அது போக கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2048, பேட்டில் ஷிப், ஹேம்ஸ்டர், ஃபிளாப்பி பேட் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 4 கேம் கொடுத்துருக்காங்க. இங்கே டிஸ்பிளே சைஸும் பெருசாக இருக்கிறதுனால அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க, அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டிஸ்பிளே ஃபுல் பிரைட்னஸில் ஒயிட் கலரில் காட்டும். அது போக ஸ்டாப் வாட்ச் இருக்குது, நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அலாரம் செட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் மூலமாகவே அலாரம் செட் பண்ணிக்க முடியும். கவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க இல்லை தூங்க போறீங்க அப்படின்னா அதுக்கு ரிலாக்ஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமோட் ஷட்டர், அதாவது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட கேமராவை இங்கேருந்தே ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கு. இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்க டாக் ஆஃப்டர் டேப் அந்த ஃபீச்சரும் பார்த்தரலாம். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சிருக்கீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் இது மூலமாக யூஸ் பண்ண முடியும். ஐஃபோன் வச்சிருக்கீங்கன்னா சிரி இது மூலமாக யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதை டேப் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். Who is Virat Kohli? According to Wikipedia, Virat Kohli is an Indian international cricketer and former captain of the India national cricket team. ஆக்சுவலா இந்த அசிஸ்டன்ட் சப்போர்ட் நிறைய இடங்கள்ல யூஸ்ஃபுல்லாவே இருந்துச்சு. அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்மார்ட் வாட்சுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஸ்பெஷல் லான்ச் பிரைஸாக 2000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஆக்சுவல் பிரைஸான 2500 தான் சேல் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 2000க்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் ரெக்கமெண்டபிள் தான். அதுக்கு முக்கியமான ரீசன் அவங்க கொடுத்திருக்க பெரிய சைஸ் டிஸ்பிளே, அது போய் இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருக்கக்கூடிய ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குவீங்களா மாட்டீங்களா? உங்க ஒப்பீனியனை மறக்காம கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்க. ஒருவேளை வாங்குறாங்க ஐடியா இருந்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுக்கான பெஸ்ட் பை லிங்க் நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.